ரீசெண்டா ஆக்ட்ரஸ் சமந்தா ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்வீட்ல அவங்க யூஸ் பண்ணியிருந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன பத்தியும், அத வந்து யூஸ் பண்ணா ஒரு மேஜிக் மாரி வொர்க் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அகைன்ஸ்டா அலோபதி டாக்டர் ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து, இந்த மாரி நீங்க வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி, உங்கள வந்து நெறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஸோ நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கும்போது, நீங்க இப்படி வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன உங்களுக்கு வொர்க் ஆகுறத மத்தவங்களுக்கும் சஜெஸ்ட் பண்ணீங்கன்னா, எல்லாருக்குமே அது பெர்ஃபெக்ட்டா ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகுற மாரி எல்லாருக்குமே வொர்க் ஆகாதுல்ல. ஸோ அதுக்கு வந்து அந்த லிவர் டாக்டர் வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. இந்த மாரி கான்ட்ரோவர்ஷியலா போயிட்டே இருக்கு. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் சமந்தா யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு டாக்டர்னோட சஜஷனால தான் அவங்க இத யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மெடிசன் பெர்ஃபெக்ட்டா அவங்களுக்கு வொர்க் ஆகுதுன்றதுனால எல்லாருக்குமே எல்லா பாடி டைப்புக்குமே அதே மாரி வொர்க் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாதுல்ல. ஸோ இந்த மாரியான ட்வீட் எல்லாம் போஸ்ட் பண்ணும்போது இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி. அவங்கள நெறைய பேர் ஃபாலோ பண்றதுனால ஸோ சமந்தாக்கு நல்லா வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கிட்டோம்னா கான்சென்ட்ரேட்டடா யாராவது ப்ராப்பரா டைல்யூட் பண்ணாம யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஆர்கன்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யார வந்து ப்ளேம் பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இருக்காதுல்ல. ஸோ எப்பவுமே வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாராவது ஏதாவது சஜஷன் குடுக்குறாங்க அப்படின்னா பிளைண்டா எதையுமே யாருமே நம்பிட வேண்டாம். ஸோ யாருமே அப்படி நம்ப மாட்டீங்கன்னு நானும் நம்புறேன். ஸோ உங்களுக்கு அப்படி அந்த வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட சஜஷனோட நீங்க வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்றது வந்து ஓகேவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான விஷயம் எல்லாம் எப்பெல்லாம் சோஷியல் மீடியால வந்து வருதோ ஸோ அப்பெல்லாம் அதுல இருந்து நம்ம என்ன லெசன்ஸ் கத்துக்கிறோன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோல அவங்க யூஸ் பண்ண அந்த ஹைட்ரஜன் பெராக்சைட்னா என்ன, அந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா, அது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்டர் சமந்தா வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்னா என்னன்னு சொல்லிட்டும் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டர் சமந்தா அந்த போஸ்ட்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடை டைல்யூட் பண்ணி, அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடை வாட்டர்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெபுலைசர் வச்சு அவங்க இன்ஹேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே வாட்டர்னுடைய கெமிக்கல் ஃபார்முலா நல்லாவே தெரியும். H2O, 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் வந்து கோவலன்ட் பாண்டோட கனெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு H2O மாலிகுலா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து வாட்டர்னு சொல்றோம். இந்த H2O கூட இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆகுது. இப்படி கம்பைன் ஆகும்போது 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் கிடைக்கும், H2O2. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் வாட்டர்ல கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து H2O2 கிடைக்குது. இந்த H2O2 தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் வாட்டர் கூட கம்பைன் ஆகும்போது ஹைட்ரஜன் பெராக்சைடா மாறுது. இது என்ன ஒரு மேஜிக் பண்ணிடும் தானே யோசிக்கிறீங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் வாட்டர் கூட கம்பைன் ஆகும்போது ஒரு ஜெர்ம் ஃபைட்டரா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த H2O2 இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு மோஸ்டா வந்து இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ட் பண்றதுக்கும் ஜெர்ம்ஸை வந்து கில் பண்றதுக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு டே டு டே லைஃப்ல நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஏதாவது சின்னதா ஒரு கட் ஆயிடுச்சு கையில கால்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து சின்னதா ஒரு ஸ்கிராச் ஆயிடுச்சுன்னா ஒரு காட்டன் எடுத்து நம்ம ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் எடுத்து சும்மா அப்படியே டேப் பண்ணி நம்ம அதுல வைப்போம். ஸோ நம்ம அந்த காயத்துல வைக்கும் போது அது என்ன ஆகும்னா நம்மள எந்த ஜெர்ம்ஸ் எந்த பாக்டீரியாஸும் அந்த கட்ல வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு அந்த ஸ்கார்ல வந்து ஒரு லேயர் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ வந்து இது டீப்பா நல்லா கட் ஆயிருக்கு, ரத்தம் வந்துட்டே இருக்கு அப்படின்ற போது அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல எல்லாம் நீங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு டைரக்டா அந்த ஊன்ல வந்து வைக்க கூடாது. ஸோ அப்படி வச்சீங்கன்னா அது வந்து வேற மாதிரி வந்து அஃபெக்ட் காமிச்சிரும். ஸோ அந்த மாதிரி கட்டெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா பெட்டர் டாக்டரை நீங்க வந்து கன்சல்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்லைட்டா ஒரு கீரல் ஒரு ஸ்கிராச் ஆயிடுச்சு, குட்டியா ஒரு கட் ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டா ஹைட்ரஜன் பெராக்சைடை டேப் பண்ணி நீங்க போட்டுக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். செகண்ட், நம்ம வந்து இந்த ஃப்ளோர் எல்லாம் கிளீன் பண்ணுவோம் தெரியுமா வீட்ல. ஸோ அந்த சொல்யூஷனுக்கு வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் மோஸ்டா யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃப்ளோர் எப்படி கிளீன் பண்ணும்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷனை நம்ம ஃப்ளோர்ல போட்டு கிளீன் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அந்த ஜெர்ம்ஸ்ல பட்ட உடனே இது வந்து ஆக்சிஜன் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடும். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது ஆப்வியஸா என்ன ஆகும்னா that helps to kill the germs. ஸோ இப்படிதான் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஜெர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கில் பண்ணுது. ஸோ ஒரு ஜெர்ம்ஸ் கில்லராகவும் ஒரு இன்ஃபெக்ஷன் ப்ரொடெக்டராகவும் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்மளோட கிளாத்ஸ்ல ஏதாவது கரை வந்துருச்சு அப்படின்னா ஸோ கொஞ்சமா நம்ம வாஷ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டெயின்ல மட்டும்
அதுக்கப்புறம் எந்த இடத்துல அந்த கரை இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமா ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊத்தி நல்லா ரப் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெயினை ரிமூவ் ஆகுறத ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஸ்ட்ரெயினை கூட கொஞ்சம் நல்லா அதை ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இப்படியெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு இன்ஃபெக்ஷன் ப்ரொடெக்டர் ஆகவும் ஜெர்ம்ஸ் எல்லாம் கில் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். பிளஸ் அதை தாண்டி மெடிசினல் யூஸா வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த எக்ஸ்பர்ட்க்குலாம் தெரியும் எவ்வளோ அளவுக்கு அதை யூஸ் பண்ணணும், எந்த லெவலுக்கு கான்சென்ட்ரேஷன் எடுக்கணும், எந்த மாதிரியான பர்பஸ்க்கு டைல்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியும். ஸோ அப்படி தெரியும் போது அவங்க வந்து அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ நான் மேக் பண்றதுக்கான மெயின் காரணம் ஹைட்ரஜன் பெராக்சைடு நம்ம வீட்ல வந்து டே டு டே லைஃப்ல எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அது நம்ம இன்ஹேல் பண்றதோ இல்ல மத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு யாரும் அதை பத்தி கம்ப்ளீட்டா தெரியாம பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடுனா என்ன, அது வந்து எப்படியெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்றதெல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு சிம்பிள் டேர்ம்ல புரியும். உங்களோட ஹோல் பாடியும் ஒரு கேசல் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹோல் பாடியையும் யார் பாதுகாக்கிறா? இம்யூன் சிஸ்டம் தான் நம்மளோட பாடியை வந்து பாதுகாக்குது. ஸோ இப்போ இந்த கேசல், நம்மளோட பாடி ஒரு கேசல் சொன்னேன்ல, ஸோ இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து சோல்ஜர்ஸா நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட கேசலை இந்த சோல்ஜர்ஸ் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இமேஜின் நம்ம பாடிக்கு வந்து பாக்டீரியா வைரஸஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும்போது அவங்க எல்லாமே வந்து எனிமீஸ், அவங்கலாம் வந்து ஏலியன்ஸ். ஸோ அவங்கள தான் வந்து இந்த இம்யூன் சிஸ்டம், அதாவது இந்த சோல்ஜர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இமேஜின் பண்ணுங்க, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி எனிமீஸ் அட்டாக் பண்ணாம ஓன் கேசல அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த கேசல் வந்து டேமேஜ் ஆகி அந்த கேசல அப்படியே வந்து நில குறைஞ்சு போயிடும் தானே. அதே சிச்சுவேஷன் தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லயும் நடக்குது. ஸோ ஓன் பாடியில உள்ள இம்யூன் சிஸ்டம் கன்ஃபியூஸ்ட் ஆகி ப்ராப்பரா எனிமீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணாம ஓன் ஹெல்தி பாடி பார்ட்ஸே வந்து எனிமீஸ்ன்னு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகி அட்டாக் பண்ணும். இப்படி அட்டாக் பண்றதுனால நிறைய ஆர்கன்ஸ், ஜாயின்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஹேர், இந்த மாதிரி நிறைய இடத்த வந்து அதை டேமேஜ் பண்றதுனால நம்மளோட ஹெல்த் வந்து படிப்படியா அப்படியே குறைஞ்சு போயிட்டே இருக்கும். நிறைய டிசீசஸ் வந்து உருவாகும். ஸோ நம்மளோட ஹெல்த் சிஸ்டம் கம்ப்ளீட்டா ரூயின் ஆயிடும். இதை தான் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்பாங்க. ஸோ டோட்டலா 80 டைப்ஸ் ஆஃப் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் இருக்கு. ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்லாம் எதனால வருதுன்னு சொல்லிட்டு ஸ்டில் ரிசர்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ரிசர்ச் வந்து இன்னும் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. ரிசர்ச்சர்ஸ், சயின்டிஸ்ட்லாம் இன்னும் சில விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஜெனடிக்ஸாவும் இது நம்மளுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதையும் தாண்டி சில வைரஸஸ் வந்து அட்டாக் ஆகுறதுனாலயும் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வந்து நம்மளோட பாடியில வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஜெனடிக்ஸா வர்றத நம்மளால வந்து எப்படியெல்லாம் நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜெனடிக்ஸா நம்மளோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா கிட்ட இருக்க சில விஷயங்கள் வந்து நம்ம கூட வந்து கேரி ஆயிட்டே வரும். ஸோ அதை நம்மளால வந்து தவிர்க்க முடியாது. பட் அந்த மாதிரி வர்றத மியூட்டேட் ஆகாம நம்மளால கொஞ்ச நாச்சும் நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து ப்ராப்பரா நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வாழும் போது அது வந்து மியூட்டேட் ஆகாம கூட நம்மளால தடுக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குல்ல. இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சமா தடுக்கிறதுக்கு நம்மளோட மைண்ட் செட் ரொம்பவே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ மைண்ட்ஃபுல்லா ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணி ப்ராப்பரான டயட் எடுத்து நம்மளோட அந்த லைஃப் ஸ்டைல கொஞ்சம் அழகா நம்ம பண்ணிட்டு, பிளஸ் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்றது, நேச்சர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, இப்படி நம்மளோட லைஃப்பை நம்ம அழகா செதுக்கி நம்ம வாழும் போது ஸோ நம்மளுக்கு இருக்க பாதி டிசீசஸ் வந்து நம்மளை விட்டு போறத நம்மளாலே வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் எல்லாம் கூட ப்ராப்பரா மெடிகேஷன் எடுத்தா அதை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் சமந்தாவும் அவங்களோட ஆட்டோ இம்யூன் டிசீசஸை வந்து ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரி அவங்க அந்த எல்லாத்தையுமே டயட் எல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை தான் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சது. உங்களுக்கு இந்த வீடியோல ஹைட்ரஜன் பெராக்சைடுனா என்ன, ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்ன, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடிய டிசீசஸை விட்டு நம்ம எப்படி வந்து ஹாப்பியா நம்மளோட லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட லைஃப்பை ஹாப்பியா ஹெல்தியா வாழ்றதுக்கு நான் சொன்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால ஒரு பெட்டரான லைஃப்பை லீட் பண்ண முடியும். இன்னொரு ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, it's bye from Jamila Fatima. Take care. Bye.